அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ நல்லவர், கர்த்தருடைய கிருபை பெரியது. கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பாபிலோனிலிருந்து புறப்படுகிறான், எருசலேமுக்கு வருகிறான். பாபிலோனிலிருந்து புறப்பட்டவன் எருசலேமுக்கு வர காரணம் என்ன? பாதையில் எங்கும் தடுமாறி விழாமல், வழி தப்பி போகாமல், சத்ருவின் பிடியில் அகப்படாமல், எந்த தடையுமின்றி எந்த தாமதமும் இன்றி சரியான நேரத்தில் குறித்த வேளையில் பாபிலோனிலிருந்து புறப்பட்டவன் எருசலேமுக்கு வர காரணம் என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். இந்த பூமியில் யாரும் நிலையாய் நிரந்தரமாய் இருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இந்த 2 காலத்துக்கு நடுவாக உள்ள ஓட்டம் தான் நமக்கான ஆயுள். நாம் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அந்த நித்திய இளைப்பாறுதலை நோக்கி, அந்த பரம எருசலேமை நோக்கி. பாபிலோனிலிருந்து புறப்பட்டது போலதான் பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு நமக்குள்ளே விசுவாசத்தை அவர் துவக்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாய் துவக்கப்பட்டிருக்கிறது. அவரே முதலும் முடிவுமாய் இருக்கிறார், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ஆமென். நாம் தடையில்லாமல் அந்த எருசலேமுக்கு போக, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க நமக்கு என்னது தேவை என்றால் தேவனுடைய தயவுள்ள கரம். அவருடைய கரம் யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் எந்த தடையும் இல்லாமல் எருசலேமுக்கு செல்வார்கள். கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு செல்வார். இங்கே எஸ்ராவின் மேல் அவருடைய தயவுள்ள கரம் இருக்க காரணம் என்னவென்றால், இதே அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசே நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இந்த எஸ்ராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேதத்திலே தேறினவனாய் இருந்தானாம். அதற்காக அவன் என்ன செய்தானாம்? 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இருதயத்தில் நிர்ணயம் பண்ணி இருதயத்தை அதற்காக பக்குவப்படுத்துகிறான். எப்படி பக்குவப்படுத்துகிறான்? இந்த வேதத்தோடு இசைந்திருக்க வேண்டும். இதை வாசித்து விட்டுவிடக்கூடாது. இதை ஆராய வேண்டும். இதை தியானிக்க வேண்டும். அதோடு விட்டுவிடக்கூடாது. இதை கை கொள்ள வேண்டும். அதோடு விட்டுவிடக்கூடாது. இதை 4 பேருக்கு சொல்ல வேண்டும். இதற்காக எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படி என்றால் இந்த வேதத்தை தான் சொந்தமாக்க, வேதத்தோடு இசைந்திருக்க எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்ததை கர்த்தர் கண்டு, கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய தயவுள்ள கரத்தை அவன் மேல் வைக்கிறார். தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததுனால பாபிலோனிலிருந்து புறப்பட்டவன் தடையில்லாமல் எருசலேமுக்கு வருகிறான். என்ன கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இந்த வேதத்தோடு நாம் எந்த அளவுக்கு இசைந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டென்று அல்ல, மிகுந்த சமாதானம், மிகுந்த சமாதானம், சமாதான நதி அவர்களுக்கு பாயும். ஆமே. கர்த்தர் இருதயத்தை பார்க்கும்போது அவர் சொல்லணும், இவன் வேதத்தோடு இசைந்திருக்கிறான் என்று. இருதயத்தை அதற்காய் பக்குவப்படுத்தும். தினமும் வேதத்தை வாசிக்கிறதோடு விட்டுவிடக்கூடாது. அதை தியானிக்கணும். தியானித்து அதில் சொல்லி இருக்கிறவர்களை கை கொள்ளணும்.
அதோடு விட்டுவிடாமல் 4 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். இதற்காக உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள். இதை செய்ய வேண்டும். இரவு தூங்க போகும்போது நாளை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நம் மனதில் யோசித்து அநேக காரியங்களை நாம் நிர்ணயம் செய்திருப்போம் அல்லவா? அதே போல தினமும் இந்த காரியத்துக்காக உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள். கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலிருந்து நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் அருளிய உம்முடைய வேதத்துக்காய் ஸ்தோத்திரம். எப்படி எஸ்ரா இதை ஆராயவும், இதை கைக்கொள்ளவும், இதை மற்றவர்களுக்கு சொல்லவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தாரோ, அப்படியே நாங்களும் எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு இருந்து கடைசி மட்டும் நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.